படம் நல்லா இது. ஓகே. படம் நல்லா இது நல்லா இது. கண்டிப்பாக பாடம் சமுத்திர நடிப்பு நல்லா இது. பார்க்க வேண்டிய படம் தான். தொழிலாளிக பார்க்க வேண்டிய படம் தான் இதெல்லாம். கண்டிப்பாக நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது. சமுத்திர நடிப்பு பரவாயில்ல. எல்லா ஒரு பிரச்சனைக்கும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஒரு நாட்டுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டம் இருந்தால் தான் அது தீர்வு பண்ண முடியும். அந்த தீர்வுக்கு அந்த போராட்டத்தை கையாண்டிருக்காங்க. ஸோ இந்த கதையை தொட்ட மணிமாறன் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட் படம். யாருமே இது மாதிரிலாம் தொடமாட்டாங்க. எல்லாமே கமர்ஷியல். சமுத்திரக்கனி சாருடைய டயலாக் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் மணிமாறன் சார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி கதையை தொட்டதுக்கு மணிமாறன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்படி போராட்டம் மூலிமா வெல்லலாம், காவல்துறையினர் இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று எப்படி பண்ணுறாங்க, அநியாயமாக உழைக்க மக்களை எடுத்து அடித்து நாசம் பண்ணுறது, அவங்க முதலாளிகளுக்கு கைக்கூலியாக இருக்கிறத இந்த படத்தில் காட்டுறாங்க க்ளீனாக. சமுத்திரக்கனி எப்பவுமே ஜாதியை வச்சு படம் எடுக்கிறாரு. இல்லை பொதுவாக நல்லா இருக்குது. உங்களுக்கு இது மூலிமா இதெல்லாம் பார்த்தா ஜாதிலாம் இருக்காது. அப்படி தான் உணர்த்துறாங்க. முதலாளிகள் இப்போ தொழிலாளிங்க வேலை வாங்கிட்டு படம் கூலி கொடுக்குறதில்ல, அதே போல் எந்த செட்டில்மெண்ட்டும் பண்ணுறதில்ல. இதெல்லாம் எப்படி பண்ணலாம், போராடலாம் அப்படின்னு இந்த படம் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், சேகுவாருடைய கொள்கையை இதில் சொல்கிறாங்க. அதாவது மக்களுக்காக போராடுவது கம்யூனிஸ்ட்டு. ஆனால் இந்த மக்கள் கம்யூனிஸ்ட்டுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. இவங்க ஊழல் பண்ணுறவங்களுக்கு மற்றவங்க தான் வாக்களிப்பாங்க. மக்களுக்கு உண்மையான போராடக்கூடியவங்களுக்கு இவங்க வாக்களிக்கிறது இல்லை. இதுதான் கொலைதான் முடிவுன்றது காட்டுறது தான். இவனை அவங்க ஜாதியை சார்ந்தவனே அவன் கொள்றான். ஏன்னா அவன் மக்களுக்குண்டா போராடுறான்றதுக்காக கொள்றான். அதனால் இவங்க ஒன்று திரண்டு இவங்களை கொன்னவங்கன்னா போய் கொள்றாங்க. கம்யூனிஸ்ட் போராட்டம் இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்காக ஒரு தோழர் போராடுறா, அவனை கொண்டு அவன் யாருன்னு தெரியுது. அதனால் இவங்க அனைவரும் ஒன்று திரண்டு போய் அவங்க கொள்றாங்க. படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா வந்திருக்கு படம். சமுத்திரக்கனி சார் அவர் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அவருடைய படத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய கம்யூனிசம் பேசுவார். ஆனால் இதில் ஒரு தாராளமாக நிறையா பேசியிருக்காங்க கம்யூனிசம். இல்லை கம்யூனிசம்னாவே பார்த்திங்கன்னா இப்போ உழைக்கும் மக்கள்கிட்ட அவங்களுடைய உழைப்பை திருற முதலாளித்துவத்திலிருந்து காப்பாற்றுறது கம்யூனிசம். அது இதில் நிறையாவே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கருணாஸ் இதில் வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் நிறையா படம் திண்டுக்கல் சாரதி நிறையா படம் பார்த்து போர் அடிச்சிருக்கும். ஏன்னா அவர் லொடுக்கு பாண்டியா பார்த்ததை விட இதில் வேறு மாதிரி சென்டிமெண்ட்டாக பார்த்துருக்காரு. நம்ம பார்த்தாலே அழுகதான் வரும். அந்த மாதிரி அவருடைய கேரக்டர் இருக்குது. அவருடைய வாழ்க்கையில் அவர் பண்ண நிறையா படத்தில் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லலாம். இந்த படத்தை அவருடைய படத்துலேயே நிறைய கம்யூனிசம் பேசியிருப்பார். அப்பாலெலாம் பார்த்திங்களா நிறையா பேசியிருப்பார். ஆனால் இதில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெற்றிமாறன் ப்ளஸ் மணிமாறன், டைரக்டர் மணிமாறன் அவருடைய இது பார்த்திங்கன்னா அவருடைய நடிப்புக்கு தீனி போடுறது பார்த்திங்கன்னா இவர் தான், கணேசாராக தான் இருப்பார். அவர் எப்போயுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இவரை சூஸ் பண்ணது இன்னும் சூப்பர். கணேசாரை சமுத்திரக்கனி சாரை சூஸ் பண்ணதை நல்லபடியாக சூஸ் பண்ணிங்க. நல்லா இருக்குது படம். பார்த்திங்கன்னா உழைக்கும் மக்கள் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். அது இல்லாமல் அந்த ரீட்டைல் ஃபீல்டு, ஸ்விக்கி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உழைக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான சம்பளம் வராது. ஆனால் இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். பார்த்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இல்லை கம்யூனிசம்லாம் அப்படி இல்லைங்க. ஒருத்தர் நம்மளை அடிக்க வரான்னு வச்சுங்களேன், அடி வாங்கிட்டே இருக்க முடியாது. இல்லை ஒரு உரிமைக்காண்டி போராடுறாங்கன்னா அது கரெக்டான இதில் கிடைக்கணும். கரெக்டாக செயல்படுத்தணும் அதிகாரிகள். அலட்சிய போக்குனால் அப்படியே இழுத்துகிட்டே போனாங்கன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்க முடியும் நம்மளால் சொல்லுங்கள். இப்போ ஒரு நீங்கள் நான் உங்களை அடிக்க வரேன்னா நீங்கள் அடி வாங்கிட்டு போயிடுவீங்களா? திருப்பி தாக்க தானே முயற்சி பண்ணுவீங்க. அப்படி தான் போராட்டங்கிறது ஒரு லெவல் தாங்க. ரொம்ப போராடிட்டு இப்போ டெல்லியில் கூட விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் போராடிட்டு இருக்காங்க. அது பொறுமையாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு அளவு தான் போராடுவாங்க. அதுக்கு மேலே வன்முறையை தான். காந்தி இருந்த காலத்தில் தான் அகிம்சையை இது பண்ணாங்க. அதே காலத்தில் தான் சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். சுதந்திரம் கிடச்சது காந்தி இருந்தனால மட்டும் சுதந்திரம் கிடச்சிருக்காதுல்ல. சுபாஷ் சந்திர போஸ் இருந்தனாலையும் அவர் இருந்தனால தான் நமக்கு சுதந்திரமே கிடச்சிருக்கும். சரிங்களா? அதனால் வன்முறை சொல்ல முடியாது, சொல்லிட முடியாது. அதை படம் பார்த்தா உங்களுக்கு புரியும் படம்.